வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்சி நர்சிங், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் மற்றும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகள், இந்த ரெண்டு கல்லூரிகளுமே அரசு கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகள். சுயநிதி கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கும், அந்த சீட்டுக்கும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன அட்மிஷன் ப்ராசஸ், எப்போ அப்ளை பண்ணோம், அதை பற்றிய முழு விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முக்கியமான விஷயம், லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 3/7/2026 ஜூலை மாதம் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அட்ரஸ் இதுதான், www.tnmedicalselection.org. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம்னா எவ்வளோன்னா 500 rupees. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees. ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான், 21/6/2026. கமன்சிமெண்ட் ஆஃப் அப்லோடிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் 21/6/2026 12 PM. அது இன்னையிலேருந்தே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் 3/7/2026 up to 5 PM. அடுத்து எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் த்ரூ அஃபிஷியல் வெப்சைட். மெரிட் லிஸ்ட்டு வந்து வில் பி இன்டிமேட்டட் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸும் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன், த டேட் ஆஸ் மென்ஷன்ட் இன் த அலாட்மெண்ட் ஆர்டர் ஆஃப் த கேண்டிடேட். அதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அடுத்த முக்கியமான விஷயம், இணையதளத்தினை அணுக முடியாத விண்ணப்பதாரர்கள், என்னோட ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க தங்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் அனைத்து அசல் சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள இணையதள உதவி மையத்தை அணுகி இணையதள விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் டைரெக்டாக ப்ரௌசிங் சென்டரில் அல்லது நீங்களே வந்து பண்ண முடியல அப்படின்னா இந்த மெடிக்கல் காலேஜஸ் அல்லது டென்டல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அல்லது டென்டல் காலேஜஸ் போயிட்டு அங்கே இதுக்குன்னே அப்ளை பண்ணுறதுக்குன்னு சென்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எலிஜிபிலிட்டி, தகுதிகளில் பாருங்கள், த கேண்டிடேட் ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அடுத்து நேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஷுட் பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த நேட்டிவிட்டியை பொறுத்தவரையிலையும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், யாருக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை, யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் 31 டிசம்பர் 2026 அன்று 17 வயது நிறைவு செய்தவராக இருத்தல் வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கும் பரிசீலிக்கப்படுவார்கள், அதாவது அதிகபட்சம் 15 நாட்கள். அந்த டேட்டுக்கு அன்னைக்கு 17 வயது நிறைவு செய்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலையும். அப்பர் ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லலை. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம் அல்லது அதற்கு சமமான வேறு ஏதேனும் வாரியத்தால் நடத்தப்படும் மேல்நிலை தகுதி தேர்வின், அதாவது ஹையர் செகண்டரி கோர்ஸ் +2 அனைத்து பாடங்களும் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களுடன் பின்வரும் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போ மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் என்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னென்ன சப்ஜெக்ட்டு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், மற்ற அலைடு ஹெல்த் சயின்சஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி இது இருக்குது. நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், கண்டிப்பாக இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது மேண்டேட்ரி சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி படிச்சிருக்கலாம், பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அடுத்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎஸ்சி நர்சிங்க்கு நமக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் ஓப்பன் காம்படிஷனாக இருந்ததுன்னா பாஸ்ட் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் அஃபோர்செட் சப்ஜெக்ட்ஸ் நாட் லெஸ் தேன் 45% அக்ரிகேட் மார்க்ஸ். அப்போ 45% கீழே இருக்கக்கூடாது. அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து அந்த 3 சப்ஜெக்டில் 45% கீழே போகக்கூடாது. அடுத்து பிசி ஆர் பிசிஎம் ஆர் எம்பிசி ஆர் டிஎன்சிஆர் இருந்ததுன்னா பாஸ்ட் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் அஃபோர்செட் சப்ஜெக்ட்ஸ் நாட் லெஸ் தேன் 40% அக்ரிகேட் மார்க்ஸ். அந்த 3 சப்ஜெக்டில் 40% மினிமம் மார்க் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ ஆர் எஸ்டிஆர் இருந்ததுன்னா அவங்களுக்கும் 40% மினிமம் மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தகுதி.
ஓகே. அடுத்து விண்ணப்ப கட்டணம் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இணையதள விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 இணையதள வங்கி சேவை மூலம் செலுத்த வேண்டும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு இந்த விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 3 கேட்டகரி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ருபீஸு கட்ட தேவையில்ல, மற்றவங்க வந்து பே பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்ஸோட காப்பியை வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இணையதளத்தில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் பொழுது கீழே குறிப்பிட்டுள்ள அசல் சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும்னு பாருங்கள். கிளாஸ் 10 மார்க் ஷீட் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் தாள். அடுத்து வந்து மேல்நிலை தேர்வு அல்லது வேறு ஏதேனும் தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சமமான தேர்வின் மதிப்பெண் தாளின் இருபுறங்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது நம்மளுடைய +2 மார்க் ஷீட்டோட 2 சைடும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டைன்டு ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் HSC. அதாவது மேல்நிலை படிப்பு அல்லது அதற்கு சமமான படிப்பு முடிந்ததும் பெறப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் டிசி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பிறப்பிடை சான்றிதழ் வந்து எல்லாத்துக்குமே வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம 6th-லேருந்து 12th வரலையும் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. யார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் அவசியம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பாருங்கள், சிறப்பு பிரிவின் கீழ் உள்ள இடங்களுக்கு சேர வரும் விண்ணப்பதாரர்கள் அதற்குரிய அதிகாரிகளிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் பெறப்பட்ட சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். சிறப்பு பிரிவாக இருந்ததுன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கான சான்றிதழ், அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டில் படித்த விண்ணப்பதாரர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம ஸ்கூல்லேயே வந்து வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், முதல் பட்டதாரி சான்றிதழ் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம வந்து ஃபீஸ் கிளைம் பண்ணுவோம். அதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்ததா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், பெற்றோரின் சாதி சான்றிதழ் தமிழ்நாடு அரசு வருவாய் அதிகாரியிடம் வந்து பெறப்பட வேண்டும். பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸோட டீட்டெயில்ஸ். அடுத்து பாருங்கள், மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீட் கிடையாது. ஸோ யாருக்கு சீட் கொடுக்கறது, எந்த பேசிஸில் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸ் வெயிட்டட் டோட்டல் மார்க்ஸ் ஃபார் மேக்ஸிமம் 200 மார்க்கு தான் நம்ம வந்து அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதில் பர்சன்டேஜ் இன் பயாலஜி ஆஃப்டர் நார்மலைசேஷனுங்கிறது வேறு போர்டாக இருந்ததுன்னா நமக்கு அது தேவையில்லை, ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு. ஸோ பயாலஜி மார்க்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க, 100க்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க. அடுத்து பர்சன்டேஜ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டேக்கன் டுகெதர், அதாவது ஃபிசிக்ஸ் மார்க்கு 50க்கு ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கு 50க்கு டோட்டலாக 100க்கு, ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து 100க்கு, பயாலஜி மட்டும் தனியாக 100க்கு. ஸோ டோட்டலாக 200க்கு அப்படி எடுக்கலாம். சப்போஸ் பியூர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பாட்னி சுவாலஜி மார்க் டோட்டலாக 100க்கு, அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கு டோட்டலாக 100. இது ரெண்டும் சேர்த்து Y+Z. அதாவது மேத்ஸ் பயாலஜி குரூப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து X+Y. ஓகே. பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா Z+Y அந்த கேட்டகரியில் வரீங்க. ஓகே. ஸோ மேத்ஸ் பயாலஜி குரூப்பாக இருந்தால் ஃபிசிக்ஸ் பயாலஜி மார்க் 100க்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ரெண்டும் சேர்த்து 100க்கு. பியூர் சயின்ஸாக இருந்ததுன்னா பாட்னி சுவாலஜி ரெண்டும் சேர்த்து 100க்கு எவ்வளோ, அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 100க்கு எவ்வளோ, ஸோ டோட்டலாக 200க்கு எவ்வளோ, இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து வந்து இதில் சப்போஸ் இன்டர்சி மெரிட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே மார்க்கு 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது மாதிரி நிறைய வரும். அப்போ யாருக்கு கொடுக்கறது, எந்த பேசிஸில் இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பார்த்துருக்காங்க பாருங்கள். முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி சேம் மார்க் 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ அடுத்து என்ன மார்க்கை பார்ப்பாங்க, அந்த 2 பேர்த்தில் யாருக்கு சீட்டு கொடுக்குறதுன்னு பார்க்குறது அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜ் இன் பயாலஜி ஆர் பாட்டனி ஆர் சுவாலஜி டேக்கன் டுகெதர் இல்லையா. பயாலஜி மார்க் பார்ப்பாங்க, இல்லைனா பாட்னி சுவாலஜி பியூர் சயின்ஸ் வந்து பாட்னி சுவாலஜி மார்க்கில் யார் அதிகம்னு பார்ப்பாங்க. அதுவும் சமமாக இருந்ததுன்னா அடுத்து வந்து எனக்கு பர்சன்டேஜ் இன் கெமிஸ்ட்ரி இன் ஹையர் செகண்டரி கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க. அதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. அதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா 4th சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும்ல, 6 சப்ஜெக்ட்டில் 4th சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் போக மீதி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்ல, அந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க்குன்னு பார்ப்பாங்க. அதுவும் சேமாக இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருந்ததுன்னா ரேண்டம் நம்பரை பார்ப்பாங்க. ரேண்டம் நம்பரில் யார் ஹையர் வேல்யூவோ அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்க. ரைட். அடுத்து பாருங்கள், மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனோன்னா, அதாவது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோன்னா அடுத்து வந்து
கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கவுன்சிலிங் என்ன அப்படின்னா பாருங்கள், கலந்தாய்விற்கான அட்டவணை இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு விருப்பமான படிப்பையும் கல்லூரியையும் அட்டவணைப்படி தேர்வு செய்து உறுதிப்படுத்தும். அடுத்து பாருங்கள், முக்கியமான பாயிண்ட், இணையதள வழியான கலந்தாய்வில் பங்கு பெற விரும்புபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 வங்கிக்கு பணம் செலுத்தும் இணைய முகப்பு மூலம் செலுத்த வேண்டும். கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து பாருங்கள், அந்த கவுன்சிலிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். இன்ஜினியரிங்கில் எப்படி அதே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் முதல்ல வரும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம வந்து எவ்வளோ கோர்ஸ் வேணுமாலும் எவ்வளோ காலேஜ் வேணுமாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து நமக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் தங்களது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்து அதில் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றின் நகல்களுடன் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்திற்கு முன்னதாக சேர வேண்டும். நம்மளுக்கு வேண்டிய காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ரவுண்ட்லேயே நம்ம போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் செய்து ஆனால் முதலாம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளாத, கவுன்சிலிங்லேயே ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லேயே கலந்துக்கல அல்லது இடங்கள் ஒதுக்கப்படாத பட்சத்தில், ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு நம்மளுக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்ட கலந்தாய்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. முதலாம் கட்ட கலந்தாய்வில் தேர்ந்தெடுத்த இடங்களில் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அடுத்த கட்ட கலந்தாய்வில் கல்லூரி மாற்றத்திற்கான மறு ஒதுக்கீட்டில் பங்கேற்க தகுதி உள்ளவர்கள். பாருங்கள், இப்போ முதலாம் கட்ட கலந்தாய்வில் தேர்ந்தெடுத்த இடங்களில் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அடுத்த கட்ட கலந்தாய்வில் கல்லூரி மாற்றத்திற்கான மறு ஒதுக்கீட்டில் பங்கேற்க தகுதி உள்ளது. சப்போஸ் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் காலேஜ் கிடச்சிருச்சு, அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த காலேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த இடங்களை ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் அடுத்த ரவுண்டில் சப்போஸ் காலேஜ் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அந்த கலந்தாய்விற்கான தேதிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கப்படாது. எல்லாமே வெப்சைட்டில் தான் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறது. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், ஒரு பிரிவில் இருந்து மற்றொரு பிரிவுக்கு மாறுவது, அதாவது சுயநிதி கல்லூரியிலிருந்து அரசு கல்லூரிக்கு மற்றும் ஒரு கல்லூரியிலிருந்து மற்றொரு கல்லூரிக்கு அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் மாறுவது ஆகியவை தரவரிசை தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு விதிமுறையை பின்பற்றி நடத்தப்படும். அதற்கான இணையதள கலந்தாய்வு தேதிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிரிவிலிருந்து மற்றொரு பிரிவுக்குனா சுயநிதி கல்லூரியில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜிலேருந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மாறுறதாவோ அது ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கல்லூரியிலிருந்து மற்றொரு கல்லூரிக்கு, அதாவது அரசு கல்லூரிகளுக்கு மட்டும், கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறுறது, அது மாதிரி கேட்டகரிக்கு எல்லாமே என்னென்னா நமக்கு வந்து தனியாக டேட் வந்து அதுக்கான இணையதள கலந்தாய்வு தேதிகள் தனியாக வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமான பாயிண்ட், முதற்கட்ட கலந்தாய்வுக்கு பின் ஏற்படும் காலி இடங்கள் மற்றும் புதிய கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் ஒப்புதல் அல்லது அனுமதியின் காரணமாக ஏற்படும் கூடுதல் இடங்கள் ஆகியவை தேவைக்கேற்ப அடுத்த கட்ட இணையதள கலந்தாய்வுகளின் மூலம் நிரப்பப்படும். சப்போஸ் புதுசாக ஏதாவது காலேஜ் வந்து ஆட் ஆகுது, சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அடுத்த கட்ட இணையதள கலந்தாய்வில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நோ ரீஅலாட்மெண்ட் ஃபார் எனி கோர்ஸ் வித்தின் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், சுயநிதி கல்லூரிகளில் உள்ள இடங்களில் மறு ஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ். என்ன கேட்டகரிஸ்னால், ஒன்று வந்து கவர்மெண்ட் சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸு. அடுத்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸும் கவுன்சிலிங்கில் தான் வரும். அடுத்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னா அதில் பாருங்கள் 65% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் இன் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து 65% சீட்டு, அதாவது 100 சீட் இருக்குன்னா அதில் 65 சீட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் வரும், கவுன்சிலிங் மூலிமா நிரப்பப்படும். அதே வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருந்ததுன்னா 50% ஆஃப் சீட்ஸ், 100 சீட் இருந்ததுன்னா 50 சீட் வந்து கவுன்சிலிங் மூலிமா நிரப்பப்படும், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில். மீதி வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் அங்கே சொல்லியிருக்கிறது. அடுத்து பாருங்கள், டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ். நம்ம பிஎஸ்சி நர்சிங் வந்து நம்மளுக்கு தெரியும் 4 வருஷம் கோர்ஸ், 4 அகடமிக் இயர்ஸ் ஆஃப் 8 செமஸ்டர்ஸ், 4 வருஷம் அல்லது 8 செமஸ்டர்னு சொல்லலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில் பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்ததுன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 3000, அது வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான், அதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்